எனக்கு மகன் இருக்கான், மகன் இருக்கா, மருமக இருக்கா, ஒரு பேத்தியா இருக்கா. மகனுக்கு ஒரு பேத்தியா. அவளுக்கு இப்போ 11 மாதம் ஆச்சு. யூத் தாத்தா. எங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போது என் பிள்ளைகளெல்லாம் ரொம்ப கொஞ்சுவார், என்ன செஞ்சாலும் ஜாலியாக இருப்பார். எங்கள் அக்கா பிள்ளையெல்லாம் உடைச்சாலே ரொம்ப ஹாப்பியாக சிரிப்பார், உடைக்கிறதுக்கே சிரிப்பார். அது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். என் மகன் ஆக்சிடெண்ட் ஆகி விழுவான், பைக்கை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருப்பார். ஆக்சிடெண்ட் ஆகி வந்திருப்பார், அவனை திட்ட மாட்டார், என்னையும் பைக்கையும் திட்டுவார். ஏன் இப்படிலாம் இருந்தாருன்னு இப்போ தான் எனக்கு அதனுடைய ரிசல்ட் தெரியும். என் பேத்தியா பூ ரொம்ப பிடிக்கும், பூ அப்படின்பா. அவ அப்படியே ஸ்ப்ரே அடிப்பா, எனக்கு அது சாரல் போல இருக்கு. பூ அப்படின்பா, சாரல், எனக்கு அப்படி மலை சாரல் மாதிரி இருக்கு. ஆமாம், அவள் பெட்டில் அங்கிட்டு ஓடுவா, சர்ன்னு ஒன்ஸ் அடிச்சிருவா. அப்புறம் நம்ம அதில் தான் படுக்கணும். எனக்கு ஏதோ ஏசியில் படுத்த மாதிரியே இருக்குது. எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி குழுகுழுன்னு இருக்குது. அது வந்து இன்பமாகவே இருக்குது, என்னன்னே தெரியல. என் மகன் ஃபேக்ட்ரியை பார்க்குறான். என் மகன் பெரிய ஆளாக பிள்ளை பத்துட்டான். ஆனால் இன்றைக்குமே சின்ன பிள்ளை மாதிரி சில நேரம் என் மேலே விழுந்து படுக்கிறதும் என் மேலே படுக்கிறதும் அப்படி இருப்பான். என் மகன் அப்படி இருப்பா, செல்லம் கொஞ்சுவா, பேரை சொல்லுவாங்க. எல்லாம் இன்சைடு ரூம். ஓகே, ஒரு கைலி உடுத்திருப்பேன், டிஷர்ட் போட்டிருப்பேன், ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், இல்லை ட்ராக் போட்டிருப்பேன், ஸ்லீவ்லெஸ் போட்டிருப்பேன், இன்சைட் ரூம். ஆனால் வென் நான் வெளியே போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவுட் சைடில் சர்ச்சுக்கு போகிறேன், ஒயிட் ஷர்ட் ஒயிட் வேஷ்டி, வெளியே போகிறேன். சர்ச்சுக்கு போனால் என் பேத்தியா என்னை பார்த்து சிரிப்பாளே ஒழிய நான் கையில் வாங்குவேன், ஆனால் அந்த அளவுக்கு கொஞ்சம் மாட்டேன், அப்படி போயிடுவேன். என் மகன் இருப்பாங்க தூரத்தில், அப்பா போய்ட்டுறேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் இன்சைட் ரூம் நான் தாத்தா, அப்பா, புருஷன், மாமா எல்லாம் ஹாப்பி, என்ன வேணாலும் ஜாலியாக இருந்துக்கலாம். ஆனால் எப்போ நான் வெளியே வரனோ, என் பிள்ளைகள் பக்கத்திலே வராது, என் பக்கத்திலே வராது. சர்ச்சில் என் பிள்ளைகள் என் பக்கத்திலே வராது. போய்ட்டுறேன்னு கையை காமிச்சிட்டு போய்கிட்டே இருக்கும். பேக் எடுத்துகிட்டு என் மக போவா, அப்பா இதில் வச்சுட்டா அப்படின்னு போயிடுவா. ஆனால் ரூம்குள்ளே என் பிள்ளை எப்படினாலும் அப்பா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். வெளியே வந்தால் நான் சர்ச்சில் பாஸ்டர், ஒரு தேவ மனுஷன், என் கூட எல்லா சபை 1000 விசுவாசி இருக்காங்க, இவ்வளோ பேர் இருக்காங்கங்கிறதுனால அந்த கணம். இயேசுவும் அதே மாதிரி தான். இன்சைட் ரூம் நீ செல்லம் கொஞ்சி உருட்டு பெரட்டு என்ன வேணாலும் பண்ணிக்கோ, வெளியே அவர் கணம் எங்கே, அவர் கணம் எங்கே, அவருக்கு பயப்படுற பயம் எங்கே. சும்மா இயேசுவை விளையாட்டு மாதிரி விளையாண்டுறப்படாது. உன் ரூம்குள்ள நீ என்ன வேணாலும் இருந்துக்கோ, எப்படி வேணாலும் இரு. அதை வெளியெல்லாம் காட்ட முடியாது. உள்ள வேற வெளியே வேற. உள்ள உனக்கு அப்பாவா இருக்கலாம், வெளியே எல்லாருக்கும் முன்பாக தகப்பன், அவர் கணம், பிதா, பயம்.